Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு எதிர்க்கட்சி தலைவர் தலைமையில் யார் அந்த சார் என்கின்ற ஸ்டிக்கர் ஒட்டியபடி சட்டசபைக்கு வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் 4 ஆண்டுகளாக ஸ்டிக்கர் ஒட்டி மக்களை ஏமாற்றி வரும் ஸ்டிக்கர் அரசுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிதான் மாணவியின் வேதனை உணர்த்த முடியும் என்கின்ற வகையில் அதிமுக அதிரடி. உறங்கிக் கொண்டிருக்கும் திராவிட மாடலை தட்டி எழுப்பும் விதமாக சட்டசபையில் மாணவிக்கு நீதி கேட்டு முழக்கமிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். எதிர்க்கட்சித் தலைவரை எதிர்கொள்ள முடியாமல் அதிமுகவினரை வெளியேற்றி அராஜகத்தில் ஈடுபட்ட திராவிட மாடல். திராணியற்ற திராவிட மாடல் அரசு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றிய நிலையில் மாணவிக்கு நீதி கேட்டு சட்டப்பேரவை வளாகத்தில் முழக்கமிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் என விண்ணதிர முழக்கங்களை எழுப்பினர். தேசிய கீதத்தை அவமதித்ததாக கூறி சட்டசபையில் தனது உரையை வாசிக்காமல் வெளியேறிய ஆளுநர். திறனற்ற திராவிட மாடல் அரசு தேசிய கீதத்தை கூட மதிக்காதா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தால் பெண்கள், குழந்தைகள், மூதாட்டிகள் என யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவது வெட்கக்கேடானது. பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரே ஆட்சி இந்த ஸ்டாலின் ஆட்சிதான் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆவேசம். இந்த கஞ்சா போதையினால்தான் சிறுமிகள், பெண்கள், வயதான பாட்டி கூட பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறது. இந்த ஆட்சியில் தான் சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் கொடுமைக்கு ஆளாகின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. இது மிக மிக கேவலமானது, வெட்கக்கேடானது என்பதை நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஸ்டாலின் அரசு குற்றவாளிகளை காப்பாற்ற நினைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. யார் அந்த சார் என கேள்வி எழுப்பினால் ஸ்டாலின் அரசு பதற்றம் அடைவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். சார், நாங்க தான் பதாகை எடுத்துக்கிட்டு போய் இந்த அரசுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். இனியும் இந்த அரசு தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த பதாகை கொண்டு போகணும். யார் அந்த சார்? ஏன் இந்த அரசு பதட்டப்படும்? மாத்தி மாத்தி அமைச்சர்கள் அறிக்கை விட்டு இருக்கிறாங்க. யார் அந்த சார் என்று கேட்டா இவருக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தருவது இந்த அரசுடைய கடமையா இருக்கணும். ஆனால் யாரையோ காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்வது என்பதுதான் மக்களுடைய சந்தேகம். அதனாலதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவே யார் அந்த சார் என்று கேட்கின்ற அளவிற்கு மக்கள் குரல் ஒலித்திட்டு இருக்கு. ஸ்டாலின் அரசு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை முடக்கும் அரசாக செயல்பட்டு வருகிறது. திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு கூட போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். ஒவ்வொரு முறையும் போராட்டம் பண்ணுகின்ற பொழுது எப்பொழுதுமே அனுமதி கொடுப்பதே கிடையாது. இன்னும் சொல்ல போன பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழா, இதேதையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிறந்த விழா, அந்த பொதுக்கூட்டத்துக்கு கூட இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கிறது இல்ல. கரூர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் சென்று பர்மிஷன் வாங்கி தான் கூட்டம் நடத்துறோம். இப்படிப்பட்ட அவலம் தான் தமிழகத்தில் இருக்குது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான போராட்டத்துக்கு நான் அனுமதி கொடுத்தோம். கொஞ்சம் லஞ்சம் இல்லைங்க, எல்லா ஊடகத்தையும் தெரியும், பத்திரிகையும் தெரியும். நாங்க கொள்கை விளக்க குறிப்பிலே நாங்க தெரிவிச்சிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு உரிமை உண்டு. ஜனநாயக முறைப்படி போராட்டம் நடத்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் அனுமதி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் அப்படி இல்ல, எதுக்குமே அனுமதி கொடுப்பதில்லை, கூட்டணி கட்சிக்கே அனுமதி கொடுப்பதில்லை. இன்றைக்கு இடது கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதனுடைய முன்னாள் தலைவர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார். அவருக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புக்குள்ளான கருத்தை தான் சொல்றார். அது கூட உரிமை கிடையாது.
சேலம் மாவட்டம் மேட்டூரில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாத நகராட்சி நிர்வாகம் மற்றும் விடியா அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். வரும் 9ஆம் தேதி மேட்டூர் நகராட்சி அலுவலகம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. தமிழக சட்டமன்ற பேரவையின் நேரலையை துண்டிக்க கூடாது என தாவேக தலைவர் விஜய் வலியுறுத்தல். ஏற்கனவே சட்டமன்ற பேரவையில் நேரலை துண்டிக்கப்படுவதை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசி வந்த நிலையில் தற்போது எக்ஸ் தளத்தில் விஜய் பதிவு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியுள்ளது கண்டுபிடிப்பு. கோயில் நிலத்தை ஆக்கிரமித்த திமுக பிரமுகர் ஞானசேகரன் மீது இதற்கு முன்பே நடவடிக்கை எடுக்காதது ஏன் என அறநிலையத்துறைக்கு மக்கள் கேள்வி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே விற்பனைக்காக கொண்டு செல்லப்பட்ட 14 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் புகார். சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே கண்டெய்னரில் கடத்தி செல்லப்பட்ட 6.5 டன் குட்கா சிக்கியது. திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் ரத்தினபுரியில் ராக்கெட் ராஜாவின் கூட்டாளி மெத்தபெட்டனுடன் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் மெத்தபெட்டமைன் போன்ற போதைப் பொருட்கள் தொடர்ந்து புழக்கத்தில் இருந்து வருவதாக குற்றச்சாட்டு. சேலம் அருகே விபத்துக்குள்ளான காரிலிருந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பான்பராக் மற்றும் புகையிலை பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிது பயம் இல்லாததால் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புகள் குறித்த வழக்கில் தவறிழைக்கும் மதுவிலக்கு போலீசார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. மதுவிலக்கு போலீசார் பதவி செய்யும் வழக்குகளில் பாதிக்கு மேல் ஜோடிக்கப்பட்டவை எனவும் முதன்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதில்லை எனவும் உயர்நீதிமன்றம் விமர்சனம். கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கில் 18 பேர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேல்முறையீடு செய்தது போல குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யுமா திராவிட மாடல் அரசு என உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் கேள்வி. திருச்சியில் மாணவிகள் வழங்கிய கேக்கை சாப்பிடுவது போல் பாவலா காட்டி மேடையிலேயே துப்பிய திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள திமுக அமைச்சர்களுக்கு சபை நாகரிகம் தெரியாதா என மக்கள் கேள்வி. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் இருசக்கர வாகனத்தை இலவசமாக பழுது நீக்க கோரி ஒர்க் ஷாப் உரிமையாளரை தாக்கிய காவல்துறை உதவி ஆய்வாளர். திமுக உடன்பிறப்புகளைப் போன்று அராஜகத்தில் ஈடுபடும் காவல்துறை உதவி ஆய்வாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரியின் எண்ணிக்கை 3 மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் பணிபுரியும் மருத்துவர் பணியிடங்களின் எண்ணிக்கை 2 மடங்கு மட்டுமே உயர்ந்துள்ளதாக மருத்துவர்கள் குற்றச்சாட்டு. புதிதாக மருத்துவர் பணியிடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அரசு மருத்துவர்கள் வலியுறுத்தல். சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த பச்சிளம் குழந்தை இறந்ததால் மருத்துவமனை கண்ணாடியை உடைத்து குழந்தையின் தந்தை ஆத்திரம். மாரத்தன் அமைச்சர் மாசுவின் நிர்வாக திறமையின்மையால் மருத்துவத்துறை சீரழிந்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை தாம்பரத்திலிருந்து கும்பகோணம் சென்ற விரைவு ரயிலில் பயணச்சீட்டு பரிசோதகர் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் பெண்கள் ரயிலில் செல்லவே அச்சப்படும் அவலம்.
வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலக்கொத்தளம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் கடந்த 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் வீடு வழங்காமல் விடியா அரசு ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு. உடுமலையில் 4 வழிச்சாலைக்காக மேம்பாலம் அமைக்கும் பணிகள் மந்தகதியில் நடைபெறுவதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். திண்டுக்கல்லில் கிளிமூக்கு விசிறிவால் சேவல் கண்காட்சியை கண்டு ரசித்த பார்வையாளர்கள். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த சேவல்கள் பங்கேற்றன. திண்டுக்கல்லில் 250 கிலோ கெட்டுப்போன கோழி மற்றும் மீன் இறைச்சி சிக்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் உணவு பாதுகாப்பு துறையினர் இறைச்சி கடைகளில் ஆய்வு செய்யாததால் இதுபோன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் 2 குழந்தைகள் HMPV வைரஸ் தொற்றால் பாதிப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள மக்கள் வலியுறுத்தல். சீனாவை அச்சுறுத்தி வரும் HMPV வைரஸ் தொற்றால் பெங்களூரு, அகமதாபாத்தை தொடர்ந்து சென்னையிலும் வைரஸ் தொற்று பாதிப்பு. இந்தியா முழுவதும் 5 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியானதால் மக்கள் அச்சம். கர்நாடகாவில் பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும். பெங்களூரில் 2 குழந்தைகள் HMPV வைரஸால் பாதிக்கப்பட்ட நிலையில் அம்மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். இரண்டு செயற்கைக்கோள்களை ஒன்றாக இணைக்கும் இஸ்ரோவின் சோதனை திட்டம் ஒத்திவைப்பு. சோதனை வரும் 9ஆம் தேதி நடைபெறும் என இஸ்ரோ அறிவிப்பு. விண்வெளியில் சுற்றி வரும் PSLV C-60 ராக்கெட்டின் ஒரு பகுதியில் துளிர்விட்ட காராமணி பயிரின் இலை. கிராப்ஸ் ஆய்வு கருவியில் 8 காராமணி விதைகள் 4 நாட்களில் முளைத்திருந்த நிலையில் தற்போது பயிர் இலைவிட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவிப்பு. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் தாக்குதலில் 9 பாதுகாப்பு படை வீரர்கள் மரணமடைந்தனர். பீஜ்பூரில் CRPF வாகனம் மீது மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் 9 வீரர்களும் உயிரிழந்தனர்.